பாய். பாய். அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. ஹேய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் வேணான்னு சொல்லியும் கேட்காம எதுக்குடி என் தங்கச்சி அந்த ராஸ்கலோட அனுப்பி வச்ச? நான் ஒன்னும் அனுப்பி வைக்கல. சித்ரா சொன்ன இடத்துல நான் டிராப் பண்ணேன், அவ்வளவுதான். ஹேய், அவன் ஒரு கிரிமினல், அயோக்கியன். சித்ரா அவன் கூட போறது நல்லதில்ல. அதனாலதான் அவளை வெளியே அனுப்பாதீங்கன்னு அம்மா கிட்ட சொன்னேன். நான் கூப்பிட்டு போறேன்னு அம்மாக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இங்க அவளை அவன் கூட அனுப்பி வைக்கிறியா? நீ பண்ற வேலைக்கு என்ன பேர் தெரியுமா? சுதா, அசிங்கமா பேசாத. நீதான் அவனை வில்லன் மாதிரி பாத்துட்டு இருக்க. ஆனா சித்ரா அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கா. அவன் பர்த்டே பார்ட்டிக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? சரியோ தப்போ, இது ஏன் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நீ எதுக்கு இதுல தலையிடுற? உனக்கு என்ன திடீர்னு அவ மேல அக்கறை? ஒரு அண்ணியா அவ விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அத்தை சொன்னாங்களே, உன் காதல விழலையா? அண்ணியா? ஓ, அத்தை சொன்னதை நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கியா? சரி, ஒருவேளை அப்படியே இருந்தாலும் உரிமை இருக்குங்கறத தப்பா யூஸ் பண்ண கூடாது. சுதாவுக்கு அந்த பொறுக்கிய பத்தி நல்லா தெரியும். சித்ராவை அவன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவ துடிக்கிறா. அத புரிஞ்சுக்கிட்டு நீ ஒதுங்கி இருக்கணும். ஆனா இவ சொன்னதையும் மீறி நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? சித்ராவை வச்சு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்ச தொலைச்சிருவா உன்னை. சும்மா மிரட்டாத ரஞ்சிதா. என் மனசுல தப்பான நோக்கம் எதுவும் இல்ல. சித்ராவை சொந்தமா நினைச்சுதான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நம்புறதோ நம்பாததோ உங்க இஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி அவன் மோசமான அளவே இருக்கட்டும். சித்ரா ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லையே. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவளை அவ எப்படி காப்பாத்திக்கணும்னு அவளுக்கு தெரியும். எப்படி கண்ட்ரோலா இருக்கணும்னு அவளுக்கு தெரியும். மத்தவங்கள மாதிரி கிடைச்ச சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு போய்த்த தள்ளிட்டு வந்து நிக்க மாட்டா. கல்பனா, இது ரோடுன்னு பாக்குறேன் இல்ல, உன் பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன். நானும் அருணும் புருஷன் பொண்டாட்டி. நாங்க குழந்தை பெத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த அசிங்கமும் இல்ல. இப்போ நீ தான் அசிங்கமான வேலைய பாத்துட்டு இருக்க. இதனால சித்ராவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அத்தை எனக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது ரஞ்சிதா? ரவி கூட போறதுக்கு முன்னால அவளை எப்படியாவது தடுத்துடலாம்னு நினைச்சோம். கல்பனா உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. டென்ஷன் ஆகாத சுதா, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. கல்பனா சொன்ன ஒரு விஷயத்த நான் நம்புறேன். ஸ்போர்ட்ஸ்க்காக சித்ரா தனியா எங்கேயோ போயிட்டு வரா. ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரஞ்சிதா, உங்க யாருக்குமே ரவிய பத்தி தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். நேரா அவன் எதையும் அப்ரோச் பண்ண மாட்டான். குறுக்கு வழியில போய் நினைச்சதை சாதிப்பான். சித்ரா விஷயத்துல அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல சுதா, கல்பனா அவ பொறுப்புல தான் சித்ராவை கூட்டிட்டு வந்திருக்கா. பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா அவ மேல மொத்த பொறுப்பும் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா இருன்னு சித்ராவை வார்ன் பண்ணி தான் அனுப்பியிருப்பா. நீ அவளை நினைச்செல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் என்னால தைரியமாவே இருக்க முடியாது. அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வரணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுப்பா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல சுதா, சித்ரா கண்டிப்பா நல்லபடியா தான் வருவா. நீ தைரியம்